வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பில் காணப்படுற போயம் மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் எ பிரேக் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதனுடைய ரைட்டர் யார் அப்படின்னா சாந்தினி கோவிந்தன். இவங்க ரொம்ப பிரபலமான இந்திய எழுத்தாளர். குழந்தைகளுக்கான கவிதைகள், படக்கதைகள் மற்றும் குறுங்கதைகள் என 50க்கும் மேற்பட்ட படைப்புகளை அவர் இலக்கிய உலகத்திற்கு படைத்துள்ளார். கவிதையில் என்ன தீமை கொண்டு வரார் அப்படின்னா, கணினிக்கு ஓய்வு தேவையா அப்படிங்கிற மாதிரி இந்த கவிதை அமைக்கப்பட்டுள்ளது. இன்று கம்ப்யூட்டர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளது. ஆனால் சும்மா கிடையாதுங்க, அதனுடைய செயல்திறன், செயல் வேகம் அப்படி. ஆனால் சில வேளைகளில் அந்த இயந்திரம் நம்மை கைவிடத்தான் செய்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இந்த கவிதையில் ரைட்டர் அமைச்சிருக்காங்க. இந்த கவிதையில் மொத்தம் 4 ஸ்டான்ஸாக்கள் உள்ளன. முதல் ஸ்டான்ஸாவினுடைய விளக்கம்: என்னுடைய கணினி புத்திசாலித்தனமானது, கெட்டிக்காரத்தன்மை உடையது, மலையளவு செய்திகளை தனது நினைவில் பதித்து வைத்துள்ளது. நான் ஒரு வினாவை டைப் செய்து மவுஸை கிளிக்னால் போதும், அடுத்த கணம் திரையில் வினாவிற்கான பதில் ஒளிர்கின்றது. அதாவது இந்த ஸ்டான்ஸாவை கவிதையாக சொல்வோமானால், எனது கணினிக்கு எத்தனை அறிவு, எத்தனை சாமர்த்தியம், மலையளவு செய்திகளை தன்னகத்தே கொண்டு நிற்கிறது. ஒரு கேள்வியை தட்டச்சு செய்து சுட்டொலியை சொடுக்கினால் மறுகணம் விடை தந்து மலைப்படைய செய்கிறது. இனி 2வது ஸ்டான்ஸா: ஆனால் சமீபத்தில் என் கணினி மோசமாக நடந்து கொள்கிறது. அதற்கு ஞாபக மறதி வந்துவிட்டது போலும். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆவணங்களை சேமிக்கவும் பாதுகாக்கவும் அது மறந்துவிட்டது. நான் என்ன தகவலை கணினியில் உள்ளிட்டாலும் அது காணவே காணாமல் போய்விடுகிறது. அந்த தகவல் எங்கே போனதென்றே தெரியவில்லை. சரி, இதை கவிதையில் சொல்வோமானால், ஆனால் தற்போது எனது கணினியோ மோசமாகிவிட்டது. பாவம், அதற்கு மறதி வந்துவிட்டது. ஐயோ, என்ன செய்வேன்? என்னுடைய வேலையை சேமிக்க பாதுகாக்க மறந்துவிட்டதே. உள்ளிட்ட ஆவணங்களும் மறைந்து போய் விடுகிறதே. 3வது ஸ்டான்ஸா: நான் தட்டச்சு செய்தவற்றில் பிழை திருத்தம் செய்ய தவறிவிடுகிறது. முக்கியமான ஆவணத்தை சர்ச் பாரில் தேடினால் அது திரையிலேயே வருவதில்லை. என் கம்ப்யூட்டர் இப்போ எனக்கு சரிவர கீழ்ப்படிவது கிடையாது. ஒரு நாள் என்னுடைய கணினி ஒரு புழுவை விழுங்கிவிட்டது. அதனால்தான் அது இப்படி தவறாக நடந்து கொள்கிறது. கணினியின் இந்த தாறுமாறான நடத்தை என்னை சங்கடத்தில் எழிய வைக்கிறது. இதை கவிதையாக பார்த்தோம் என்றால், எனது எழுத்துக்களை சரிபார்க்கவும் கோப்புகளை மீட்டெடுக்கவும் நீ மறந்து போவதென்ன என் கணினியே? ஒரு நாள் ஒரு புழுவை விழுங்கினாயே, அதனாலோ இந்த தாறுமாறு? நின்னை நம்பிய என்னை நீ சங்கடத்தில் ஆழ்த்தலாமா? 4வது ஸ்டான்ஸா: அதன் பின் எனது கணினி வைரஸால் தாக்கப்பட்டது. அவ்வளவுதான். என் கம்ப்யூட்டருடைய உடல் நிலைமை சுத்தமாக மோசமாக போயிட்டு அவசரமாக மருத்துவரை அழைத்தேன். அந்த கணினி மருத்துவர் என்ன நேர்ந்தது எனது கணினிக்கு என்று அறிய கணினியை பரிசோதித்தார். எனது அனுமானம், எனது கணினி அதிகமாக வேலை செய்து விட்டதென்று. எனவே கணினி மருத்துவரிடம் கேட்டேன், ஒருவேளை என்னுடைய கணினிக்கு விடுமுறை தேவையோ என்று. 4வது ஸ்டான்ஸாவை கவிதையாக பாடினால், அதன் பின் கணினி வைரஸால் தாக்கப்பட்டது. அவசரமாக அழைத்தேன் மருத்துவரை. அவரும் வந்தார் ஆராய. நானோ கேட்டேன், அதிகம் உழைத்ததால் அதற்கு வேண்டுமோ விடுமுறை என்று. இப்படியாக இந்த கவிதை முற்று பெறுகிறது. மொத்தத்தில் கம்ப்யூட்டர் நல்ல வேலை செய்து, ஆனால் வைரஸ் அட்டாக் பண்ணதால் அதனுடைய செயல்பாடு பாதிக்கப்படுகிறது, நினைவகம் பாதிக்கப்படுகிறது. மொத்தத்தில் கம்ப்யூட்டர் கரப்ட் ஆயிடுச்சு. இயந்திரத்தை முழுவதுமாக நம்ப முடியாது. எவ்வளவுதான் திறமையுடையதாக இருந்தாலும் கூட நம்மை கைவிட்டு விடுகிறது என்று இந்த கவிதை வழியாக கவிஞர் சொல்கிறார். இனி இந்த போயத்தில் வர்ற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்ப்போம். இந்த சைடில் ஒரு 5 போயத்தில் உள்ள லைன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பக்கம் மெட்டஃபர், ஹைபர்போல், பெர்சானிஃபிகேஷன், இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டிருக்கு. இப்போது 2 லைனை பார்க்கின்ற போது ஸோ பிரெய்னி, அடுத்து ஸோ ஆப்சன்ட் மைண்டட், இந்த 2 லைன்லேயும் பொதுவாக ஸோ வந்தாலே அது மெட்டஃபர். ஆஸு லைக்கு வந்தால் சிமிலின்னு சொல்கிற மாதிரி ஸோ வந்தால் பொதுவாக மெட்டஃபர். ஸோ 1வது 3வது 2யும் நம்ம மெட்டஃபர்னு எடுத்துக்கலாம். அடுத்து மவுண்டெயின்ஸ், மலையளவு செய்திகளை கம்ப்யூட்டர் சேகரித்து வைக்கிறது. ரொம்ப செய்தி, ஆனால் அது மலையளவா அப்படின்னு சொல்லி உயர்த்தி கூறும்போது இதில் இருக்கிறது உயர்வு நவிச்சியணி ஹைப்பர் போல். அடுத்த 2யும் பாருங்கள். ஒரு மனிதனை போல் கம்ப்யூட்டரை ஓமானிச்சு சொல்லியிருக்கு. அதாவது கம்ப்யூட்டர் ஸ்வாலோட், விழுங்குது, மனுஷன் மாதிரி மாத்திரை விழுங்குற மாதிரி விழுங்குது. அதே போல் சிக், கம்ப்யூட்டருக்கு சிக் வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது 2மே பெர்சானிஃபிகேஷன் ஆகும். நன்றி.